பரலோக பிதாவே, அந்த வேளையிலும் கூட முன்னோக்கி பார்க்குறோம். அந்த காலை ஆராதனை நீர் ஆசிரியம் கர்த்தர் நிறங்களோடு அசைவாரும் உடைய கிருபை கூட இருக்கும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். அன்பை நேரலை, இன்றைக்கு நான் பாட வேண்டிய பாடல் 380வது பாடல். வாக்களித்த அனைத்தையும் நிறைவேற்ற வல்லவர் கர்த்தர், நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். வாக்களித்த அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே தகப்பன். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இசையா 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 இசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே தகப்பன். வாக்களித்த அனைத்தையும் வாழ்வில் நிறைவேற்றுவே. இது கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். என் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பேன். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பேன். என் தேவையெல்லாம் நீதானையா, என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இசையா 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 இசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. பட்டா பகல் போல என் நீதியை விளங்க செய்வீர். ஆமென். பட்டா பகல் போல என் நீதியை விளங்க செய்வீர். நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன். நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன். என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இசையா 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 இசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே தகப்பன். வாக்களித்த அனைத்தையும்
வாழ்வில் நிறைவேற்றுவே. பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் கவலைகள். உம் பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் கவலைகள். தள்ளாட விட மாட்டே தாங்கியே நடத்தி செல்வே. என்னை தள்ளாட விட மாட்டே தாங்கியே நடத்தி செல்வே. என் தேவையெல்லாம் நீதானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இசையா 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 இசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எறிந்து விட்டே. கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எறிந்து விட்டே. நம்பியுள்ளேனும் நன்மைகள் செய்திடுவே. நம்பியுள்ளேனும் நன்மைகள் செய்திடுவே. என் தேவையெல்லாம் நீதானையா. தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இசையா 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 இசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவே. ஆம், இந்த வேளையில் கூட நாம் காலையிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வேத பகுதியை நாம் வாசித்து தேவ சமூகத்திலே நாம் கடந்து போகலாம். நல்ல பாடலை ஆண்டவர் வாக்களித்த தேவன் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 35. எரிகோவன் யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமமான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாக சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகள் சூழ்ந்த வெளிநிலங்கள் அவருடைய ஆடு மாடுகளுக்கும் அவருடைய ஆசிகளுக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவருடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்கள் சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு
எட்ட வேண்டும். பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கு 2000 முழம், தெற்கு 2000 முழம், மேற்கு 2000 முழம், வடக்கு 2000 முழவும் அளந்து விட கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாக இருப்பதாக. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவர்களை குறிக்கப்படுவீர்கள். அவை எல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்கள். அவைகளை சூழ்ந்து வெளிநிலங்களுமே. உங்களை இஸ்ரவேல் புத்திரன் சுதந்திரத்தில் அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும் பொழுது அது அதிகம் உள்ளவர்களிடத்தில் அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்தில் கொஞ்சம் வந்து பிரித்து கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்து கொண்ட சுதந்திரத்தின்படி தங்கள் பட்டணங்களிலே லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பசுவாய் ஒருவனை கொண்டு போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாயம் விசாரிக்கப்படும். சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவுது. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்கள் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டாம். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பசகாய் ஒருவனை கொண்டவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படி அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கு உங்கள் நடுவே இருக்கும். பரதேசிக்கு அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாக இருக்க வேண்டும். ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலைபாதகனாக இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்க ஒருவன் மேல் எரிகிறதுனாலே அவன் செத்து போனால் கல்லெறிகிறவன் கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்தானால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலைபாதகனாக இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்க வேண்டியவனை கொலைபாதகன் கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொண்டு போடலாம். ஒருவன் பகையினால் ஒருவன் விலக தள்ளினால் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாக அவன் மேல் ஏதாகலி எறிந்தவனானாலும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்தவனானாலும் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலைபாதகன். அவன் கொலை பயப்பட வேண்டும். பழிவாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொண்டு போடலாம். ஒருவன் பகை ஒன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினால் பதுங்கிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் படை எறிந்தவனாயிலும் அவனுக்கு பகைஞனாயிராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்க ஒருவனை கொண்டு போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலும் அவன் செத்து போனானால் அவனுக்கு கொலை செய்தவனையும் பழிவாங்கினவனையும் சபையறிந்து நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழிவாங்கிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருக்க அடைக்கல பட்டணங்களை அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த ஸ்தலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போகிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்படமாக இருக்கும் பொழுது பழிவாங்குறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடைய மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த தன் சுதந்திரமான காணி ஆட்சிக்கு திரும்பி போகலாம். உங்கள் வாசத்தலங்களில் உங்கள் தலைமருதோர் உங்களுக்கு நியாயவிதி பிரமாணமாக இருக்க கடவுது. எவனாகலும் ஒரு மனிதனை கொண்டு போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தின்படி அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. சாகிறதற்கேற்ற சுத்தம் இந்த கொலைபாதனுடைய ஜீவனுக்கு நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். நான் அடைக்கல பட்டணத்துக்காக ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடைவதற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்கு மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இந்த இரத்த தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தனுடைய இரத்தத்தினாலே ஒளிய வேறொன்றினாலும் தேசத்தில் சித்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருந்த என்னை வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரன் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்ல என்றார். ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், இங்கே கைப்பசகாய் கொண்டவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கல பட்டணங்களை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
ஒருவன் ஒரு கொலை செய்தால் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் போய் நின்றான் என்றால் அதிலிருந்து அவனுக்கு தண்டனை இல்லை, இல்லாவிட்டால் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவனுக்கு தண்டனை இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட இந்த தண்டனையிலிருந்து அவன் தப்பித்து கொள்ள அவனுக்கு இப்படி ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை அங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது காண முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறதை காண்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட இந்த மோசையின் மூலமாக தேசத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த செயலை ஆண்டவர் உணர்த்துகிறார். நாம் இப்பொழுது நமக்கு அது பழைய ஏற்பாட்டின்படி இவைகளை நாம் காண்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ முற்றிலும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து அவர் காத்து கொண்டார். எல்லா கிரிகளிலிருந்தும் நம்மை தப்பித்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். அவருடைய வழிகாட்டி அவர் நமக்கு உதவியாக இருந்தது. அவை இந்த மகிமை பிரசாபம் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நல்ல ஒரு பாடலை கொடுத்தார். வாக்களித்த அனைத்தையும் நமக்கு செய்து முடிப்பார். எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டோம். அவர் நமக்கு கூட இருந்து செயலாற்றுவார். அவருடைய நீதி ஒன்று இருக்குது. உண்மையாக இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ள ஒன்று நமக்குள்ளே ஏதோ ஒரு மனவேதனைகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் போது கர்த்தர் பேசுகிறது பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா, நீ எல்லாவற்றையும் நீ என்கிட்ட ஓடிச்சு நான் பார்த்துக்கிறேன்ற எதிரிகள். ஆனால் சூழ்நிலைகள்லாம் நம்ம நினைக்கிறோம் எதிரிகள் நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட நீதி நியாயம்லாம் இன்றைக்கி அத்துப்போச்சு. நீதி நியாயம்லாம் அத்துப்போச்சு. அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம். கர்த்தர் செய்வார். அவருடைய கரம் நம்ம மேல் இருந்து அனைத்திலும் மகிமையான காரியங்களை செய்யும். அவருடைய பாதத்தில் நம்ம வச்சிடணும். வேறு யார்கிட்ட நம்ம வைக்கிறது? நம்ம எல்லா சூழ்நிலையும் அவருடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான், உம்மால் என்னால் ஒன்றும் இல்லைப்பா, உம்முடைய சமூகம் தான் எனக்கு, அவ்வளோதான் வச்சிட வேண்டியது. இப்போ நான்லாம் இப்போ நிறைய காரியத்தில் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டோம். ஆண்டவர் தான் நீங்கள் தான் எனக்கு எல்லாம், வேறு எதுவுமே எனக்கு யாரும் எந்த துணையும் இல்லை. ஆண்டவர் நல்ல நீதியாக தான் நம்ம இருக்கிறோம், நல்லது தான் சொல்கிறோம், கரெக்டாக சரியான வழியில் இருக்கணும்னு பின்பற்றுறோம். வேதத்தை எடுத்து சொல்லி வேதத்தின்படி வாழணும்னு நினச்சா நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்மளை பலவிதமாக தாக்குறாங்க, நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்க. நமக்கே அவங்க தீங்கு, ஆனால் இது பெரியவங்களுக்கு தெரியல. அவர்களும் நம்மளை ஏதாவது யாருக்கையாவது ஒரு கசப்பு இருந்துன்னா அதை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இவ்வளோ காலம் அதை செய்ய விடாதபடி தடுக்கிறார். ஆனாலும் அவர்கள் கரங்கள் தான் ஓங்கி இருக்கிறது. நீதிமான்களுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். பாவிகளுக்கு அக்கிரமம் செய்கிறவங்களுக்கெல்லாம், அநீதி உள்ளவங்களுக்கெல்லாம் கூட நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறோம். ஆனால் ரொம்ப எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா, பட்டா பகல் போல் என் நீதியை விளங்க செய்வீர், நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். இந்த வார்த்தையை நான் ரொம்ப டச்சிங்காக வச்சுங்க, ரொம்ப தொட்டுது. ஆண்டவருடைய நீதிக்கு நான் காத்திருப்பேன். சில வேளை திடீர்னு பாருங்கள், யார் பேர் சொன்ன உடனே ஒரு அநீதி தான் நிலச்சி நிற்கும். எல்லாரும் உடனே அப்பா இப்படி, அப்பா அதை செஞ்சாங்களா, இப்படி செஞ்சாங்களா, அப்படி இப்படின்னு ஒரு கும்பல் எழுமிச்சுன்னா அதை தான் நம்புவாங்க. ஆனால் நீதி நியாயம் வெல்லும், நீதி நியாயம் வெல்லும். உலகத்தில் இருக்கிறதில்ல, கர்த்தர் அதை வெல்ல வைப்பார். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீதி நியாயங்களை நம்மத்தில் வெளிப்படுத்துவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நமக்குள்ள பொறுமை தான் வேணும். அதில் கீழே பார்த்திங்கன்னா கோபங்கள் எரிச்சாக எல்லாம் அகற்றி விட்டேன், ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன். ஏன் மற்றவங்க மேலே நம்ம கோபப்படணும்? வருது, இப்படி பண்ணிடுறாங்க, அவங்க பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கெல்லாம். இந்த வார்த்தைகளெல்லாம் நான் 100 தனியாக நம்புகிறேன். ஒரு நாள் நம்ம எதை நினைக்கிறோனோ அதெல்லாம் அப்படி அப்படியே இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் கொடுத்து பேசுகிறாரு. ஆண்டவர் பல வழியில் பேசுவாருங்க. வேத வசனத்து மூலமாக பேசுகிறாரு, இது மாதிரி பாடல் மூலமாக பேசுகிறாரு, சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு, கனவின் மூலமாக பேசுவார், செய்தியின் மூலமாக பேசுவார், ஒரு ஆட்கள் மூலமாக பேசுவார், ஒருவருடைய நடையுடைய எந்த வழியில் அது நிறைய விதத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை பற்றி கொண்டு இருந்தால் ஒரு குறைவு இல்லைங்க. அவர் தான், இயேசு தான் எங்கள் வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். நான் உன்னை திக்கட்டவனா விடேன்றார். ஆனால் நிலைமை நம்முடைய வாழ்க்கையில்
எங்களுக்கு ஆண்டவரே தந்தை தாய் இல்லை என்ற ஒரு நிலை பிள்ளைக்கு இருக்கலாம், சபையாருக்கு எங்கள் பாஸ்டரமே இல்லை என்ற ஒரு நிலையாக இருக்கலாம், அடியனுக்கோ துணை இல்லைன்னு நிலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்வார், திக்கற்றவர்களாக விட. அவர் அப்படி விடுகிறவர் அல்ல. அவர் நம்மளை தள்ளவே மாட்டார். அவர் நம்ம இதில் கூட இருந்து நம்மளோடு இருந்து நன்மையை செய்வார், நம்பி எல்லாவற்றையும் நடத்தி செல்வார். அவருடைய மகிமை நம்மோடு இருக்கும். அவர் தள்ளாட விட மாட்டார், தாங்கி நடத்தி செல்வார். நம்பி ஆமேன் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை மயப்படுத்தி ஜெபிப்போமா. நாமா இயேசு ராஜாவே, எங்கள் தெய்வமே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் நீ பேசுகிற விதங்களை பார்க்கும் பொழுது ஆற்றி தேற்றி நடத்துகிறேன். ஏதோ ஒன்று எங்களுக்கு எதிராக சத்துரு வலைகளை விரிக்கிறான். வலைகளை விரித்து அவன் சதிகளை தீட்டி அவன் செய்ய வேண்டியது செய்து முடிக்கிறான். ஆனால் எங்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணை நின்று ஆண்டவர் நீர் திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறீர். ஆண்டவரே, நீதி விளங்கும், நீ பொறுமையாக இரு என்று சொல்லுகிறீரே. இப்பொழுது சில வேளை அநீதியானது எழும்பி நின்றாலும் நீதி ஒரு நாள் வெல்லும் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறேன். இப்படி ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும் இந்த இடத்துல ஜெபத்திலே கூடியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நீதி விளங்கும். நீதிமான் நான், நீதிமான் நான், நீதியை செய்தே நீதிமான் நீதியை செய்வான். ஓ பாராகேசுந்தி மாலா சகுரா பாலா. ஆண்டவர், இந்த நாளையும் கூட இந்த செவங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காலை நேரம் நாங்கள் வாசித்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது ஒருவன் ஆண்டவரை தவறு செய்தால் அவன் போய் ஆண்டவரை அவர்களுக்கு அடைக்கல பட்டணங்களை நியமிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை கல்லறிந்து கொல்லுகிறது, அடித்து பலவிதமான சித்திரவதை பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை. ஆண்டவரை, இதற்காகவே அங்கே ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே பட்டணங்கள் என்று சொல்லி அவைகளை ஏற்படுத்துகிறான் என்று மோசையை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த பட்டணத்துக்குள் போனால் ஒருவரும் அவர்களை அடிக்க முடியாது, ஒருவரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் அதுதான் எங்களுக்கு அடைக்கல பட்டணமாகி இயேசு ராஜா, எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜா எங்களுக்கு அடைக்கல பட்டணம். எங்களுக்கு எதிராக வர்ற சூழ்ச்சியில் நாங்கள் ஓடி எங்கே போய் தப்புவோம்? அடைக்கல பட்டணமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் வருவோம். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு பாடுகளோடு துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு வியாதியின் கூறிலும் பற்றாக்குறைகளிலும் தேவைகள் நிறைந்ததாகவும் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லா நிலையில் எந்த நிலையில் இருக்கிறார் அவர்களெல்லாம் அப்பா இயேசுவின் பாதம் வந்து அடைய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாக்கியத்தை பெற, பரமனின் மகிமையை பெற, அற்புத அதிசயங்களை காண இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, அது தீமை செய்ய முடியாது. உனக்கு ஒரு விதமாய் வருகிற ஒவ்வொன்றையும் வாய்க்காமல் போகத்தக்க வண்ணமாக என் மகிமையை உன் மேலே விளங்க பண்ணுவேன் சொன்னது ஒவ்வொரு மேலும் விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலிமானவர், என் நேசர் வெள்ளை போல சென்று மருதோன்றி பூங்கொத்து மகிமை 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 மகிமை. மானிடரே உமக்கு ஸ்தோத்திரம். மானிடர் மத்தியில் ஜீவ ஜோதியாய் தோன்றி மலர்ந்த எங்கள் அன்பு இயேசுவின் ரத்தம் மகிமை ஒவ்வொருடைய பாவங்களை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது, வியாதியை தொட்டு சுகமாக்குறது. பிசாசின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றால் அந்த கிரிகள் ஓடி போகிறது. இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்க ஒவ்வொருடைய உள்ளங்களில் நீ கிரியை செய்கிற ஆண்டவரே. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய இயேசு வந்தால் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். எங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும். நாங்கள் சாட்சியாக இருப்போம். சின்ன மனுஷனுக்குள்ள எங்கள் பெரிய இயேசு வந்தா, எங்கள் பெரிய இயேசு வந்தா எல்லாமே 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 அற்புதமாக நடக்கும். ஆண்டவரே, அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த வார்த்தை மாறாது மாறாது மாறாது. இந்த அற்புதங்களை நாங்கள் காணும் வரை, இந்த அற்புதங்களை காணும் வரை எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாக ஜீவ ஆலயமாக நீர் எப்படி இயேசு கிறிஸ்து விரும்புகிறீரோ அந்த அளவுக்கு எங்களை உங்களுடைய கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மகிமையானவர், மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறவர், மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், ஐஸ்வர்யம் நிறைந்தவர், அற்புதம் நிறைந்தவர். இந்த நேரத்தில் தேவன் செய்கிற கிரியைகளை உணரும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு.
அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், 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 பாக்கியவான். நீர் பாக்கியமான ஒரு நிலைக்கு அல்ல இந்த நாளில் ஒரு செபாவி ஒவ்வொருத்தருக்குள்ளும் உருவாக்கப்படும்பட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தெளிவாக சொல்லுகிறீர், ஜெபம் பண்ணு, கருத்தாய் ஜெபம் பண்ணு, நீ விடாப்பிடியோடு ஜெபம் பண்ணு. நான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொன்னதைப் போல நீ விடாப்பிடியாக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இரு. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமாண்டவரே, இன்றைக்கும் அடியனுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் என்னை தூக்கி நிறுத்தி உம்முடைய மகிமையை காண, அற்புதங்களை வெளிப்படுத்த, கர்த்தர் செய்கிற அதிசயங்களை கூற, கர்த்தர் இந்த ஜெபத்தை எனக்குள்ளே கொடுத்ததினாலே நான் கண்ட சந்தோஷம், மகிமை ஏராளம் ஏராளம். நான் பெற்ற சந்தோஷம், இந்த சந்தோஷம் ஒவ்வொரு காணட்டும் ஆண்டவரே. அப்படி என்றால் இவர் எப்படி ஜெபிக்கிறார், இவருக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது என்றால் எல்லாருக்குமே நடக்கும் ஆண்டவரே, எல்லாருக்கும் நடக்கும். நான் செய்தது என்ன, ஜெபிக்கிறேன் என்றெல்லாம் இருந்து ஜெபிச்சேன் ஆண்டவரை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணினேன். ஆனால் என்ன ஜெபம் பண்ணேன், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் துதிச்சு அப்படியே இருந்து உட்காந்துருந்து அப்படியே நேரங்கள் போயிடுதப்பா. அது நான் அதை நினச்சி பார்க்கும் பொழுது அது ஜெபம் இல்லை. இப்போ ஜெபிக்கிற ஜெபம் தான் ஜெபம் என்பதை நான் உணர்கிறேன். அது ஜெபம் அல்ல, அது சொல்லி விட்டுட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ஆண்டவரே அப்படியா இருந்துட்டு நேரங்கள் கடந்து போகும். ஆனால் இந்த தேவன் இந்த நாளில் என்றென்றும் உள்ள சாதா காலம் மரண பரியந்த நம்மை நடத்தி முடிக்க வல்லமுள்ள சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆண்டவரே, எல்லாவற்றாலும் நிரப்பிடும் தேவ சபை, சத்தியத்துக்கு தூணுமான ஆதாரமான சபையும் நன்றி. செல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமாண்டவரே, எங்களிடத்தில் நீதியும் பரிசுத்தத்தையும் விரும்புகிறேன் ஆண்டவரே. நம்முடைய கிருப வரங்களினால் அலங்கரியும், கிருப வரங்களினால் அரங்கரியும். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆத்துமாக்களாலும் சபையில் அவைக்குரிய வரங்களினாலும் கிரிய செய்யும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வேண்டுதல் மாறாய் போகாத ஆண்டவரே. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று நீ சொல்லுகிறீர். தளர்ந்து போன கால்களை திடப்படுத்து, தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்து என்று சொல்லுகிறீர். உறுதிப்படுத்து. தளர்ந்து போன ஜீவியம், தளர்ந்து போன வாழ்க்கை ஆண்டவரே, தளர்ந்து போன நிலையை நீ தூக்கி நிறுத்தி தேவ மகிமை வீச செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். அப்படியானால் எங்களுக்கு நெருக்கங்கள் ஏதோ ஒன்று இருக்குதா, ஏதோ வந்தாலும் டிஸ்கரேஜ் ஆகாதே, சோர்ந்து போகாதுன்றீங்களா ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து காடானாலும் மேடானாலும் கர்த்தரையே தொடர்ந்து பற்றி கொள்வோம் ஆண்டவரே. நன்றி. எதற்குதவும் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கும்படி கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. செபிக்கும்படி நீ விரும்புகிறீர். இந்த ஜெபத்தில் கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே இப்படி செபியுங்கள் என்று சொல்லுகிறீர். இந்த வாரம் ஆண்டவரே நாங்கள் இப்படி செபித்து பார்த்து அடுத்த வாரம் எங்களுக்கு என்ன நடக்குது என்பதை நாங்கள் ஆராய இந்த நாளில் இந்த கிழமையில் இதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே, எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். நாங்கள் சொல்லி செபிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவே, எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே, எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார்.
சொல்லுகிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். நன்றி அப்பா, எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். நன்றி நன்றி ஆண்டவரை, எதிர்த்து வென்றிடுவேன். இந்த பாட்டை நீர் தந்து எங்களை திருப்திப்படுத்தி உற்சாகப்படுத்துறதுக்காக சோதரி. எதிரியான சாத்தானே, எதிரியான சதிகளை எல்லாம் ஆண்டவரே நீர் முறியடிக்க கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது சொல்லி விசுவாசத்தில் செபிக்க, பயத்தை அகற்றி, ஆண்டவரே உள்ளத்தில் இருக்க பயங்களை அகற்றி இப்படி செபி என்று சொல்லுகிறீர். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிற, எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிற எதிரியான அலகை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிர்த்து வென்றிடுவேன், எதிர்த்து வென்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எங்களுக்கு தர்றீங்க ஆண்டவரை. இந்த பாட்டை தர்றீங்க, அதில் இருக்க வார்த்தைகளை தர்றீங்க. தொடர்ந்து இயேசுப்பா நீர் என்னோடு இடைப்பட்டு, எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி செபிக்க போகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து செபிக்க போகிறோம். ஒரு வார காலம் நாங்கள் எவ்வளோ நேரம் செபிக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செபிக்க போகிறோம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவ கிரியை செய்ய வல்லமை உள்ளவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர்களுக்கு வல்லமை உள்ள இந்த ஆண்டவரே நீர் நல்ல வல்லமை எல்லாம் உடைய கரம் இறங்கட்டும். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படி செபிக்கிறேன். அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படி செபிக்கிற கெருவின் சேராவின் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரை, உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரை கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனது நடுவில் இருக்க எதற்கும் பயமில்லை. நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தையை சொல்லி செபியுங்கள் என்று சொல்லுகிறீரப்பா. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறீரப்பா. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லி, ஏன்ப்பா நிறைய வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாதா, இதை தான் சொல்லணுமா என்று கேள்விகள் வரும். ஏன் எனக்கு தேவை, சாப்பாடு தேவை, பணம் தேவை, பொருள் தேவை, எனக்கு இதெல்லாம் தேவை. இப்போ உள்ளத்தில் அதெல்லாம் வரும். எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு வேலை தேவை. நான் அதை சொல்லி செபிக்கிறதுக்கு அதை விட்டுட்டு இதானே என் நாமத்தினால கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட நான் என் தேவைகளை சொல்கிறதெல்லாம் அதுக்காக நான் செபிக்கணும். இப்படி பண்ண இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு அந்த எண்ணங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களில் வரலாமாப்பா? இல்லை 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 இல்லை, அதல்ல. தேவைகள் 1000 இருக்கிறது. தேவைகள் ஆண்டவர் அறிகிற, நான் வரும் முன்பாகவே அவருக்கு தெரியும் இந்த பகுதியில் என்ன செய்யணும்னு அறிகிறீர் ஆண்டவரை. ஆனால் தெளிவாக சொல்கிறீங்க ஆண்டவரை, தெளிவாக சொல்கிறீங்க. இந்த வார்த்தை மாறாது. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஆண்டவரை, ஆண்டவரே எனக்கு உதவும். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமாம், தலைவர்களாக இருந்தாலும் கும்பலாக பலர் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அவர்கள் பேசுகிற காரியத்துக்கு இயேசு நடுவில் இருந்து யுத்தங்களை செய்வீர் ஆண்டவரே, யுத்தங்களை செய்வீர். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். இந்த வார்த்தையை கடைபிடித்து தொடர்ந்து செபிக்க உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.